அன்புமணி ராமதாஸை கண்டிப்பாக பாஜக கைவிட தயாராக இல்லை. அதே சமயத்தில் டாக்டர் ராமதாசும் நரேந்திர மோடியுடன் சில முக்கிய தொடர்புகள் வைத்துக் கொண்டிருக்கிறார், சில முக்கிய நபர்கள் மூலம். அது தமிழக அரசியலில் ஒரு சித்தை மாற்றும். இளையராஜா ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் நரேந்திர மோடி. தமிழக சுற்றுப்பிரயாணம் என்பது தமிழக அரசியலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு மாபெரும் திருப்பத்தை கொடுக்கும். தமிழக அரசியலில் ஒரு விளக்கத்தையும் கொடுப்போம். காரணம் என்னன்னா, அங்கேருந்து அவர் மால்தீவ்ஸ் போறாங்க. நரேந்திர மோடியுடைய அழுத்தம், நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆளுமை மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. போராத குறைக்கு நரேந்திர மோடியினுடைய சென்னை வருகைக்கு முன்னதாக எப்படி நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காள பிரச்சாரத்திலும் தேர்தல் பிரச்சாரத்திலும் பீகார் தேர்தல் பிரச்சாரத்திலும் சனாதனத்தை மகன் பேசினான் கண்டித்து, ஆனால் தகப்பனாரோ சனாதனத்தை ஆதரித்து சனாதனத்துக்கு எதிராக கொடுப்பவர்களே சேகர் பாபு மூலமாக காளி அம்மனுடைய டூர் பஸ் போடுறாங்களே. நரேந்திர மோடிக்கு அழுத்தம் தானே அது காரணம். அமித்ஷா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சென்னை வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். இன்னும் ஊர்ஜிதமாகவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், நாடாளுமன்றம் ஆரம்பித்து விட்டது. இனி அவர்களுடைய ஒரு சுற்றுப்பயணம் வெள்ளி சனி ஞாயிறு தான் இருக்கும், தவிர வாரத்தில் இருக்காது. நரேந்திர மோடியிடம் தெரிவித்த சில முக்கிய குறிப்புகளில் எடப்பாடி பழனிசாமி கடந்த 10 நாட்களாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அவர் சென்று வரக்கூடிய சுற்றுப்பயணத்தில் அதிகமான ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைப்பதை பார்த்து குஷி அடைந்து விட்டனர். ஒண்ணே ஒன்று வச்சுங்க, ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள தற்போது இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். சமீப காலமாக சிவா என்றாலே பயமாக இருக்கிறது. அது நெல்லை சிவாக இருந்தாலும் சரி, திருச்சி சிவாவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டி விட்டாரு திருச்சி சிவா. அதை பற்றி நாம் பேச வேண்டும். இன்று நாம் பேச இருக்கக்கூடிய 5 தலைப்புகளில் 5 முக்கியமான திருப்பங்கள் இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்து கொடுக்கும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அடியோடு பூண்டோடு கயற்றி விடப்படும். தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். சார், இப்போ தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் போட்ட கடுகு போல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல கூட்டணி கட்சிகள் சலசலப்புல ஈடுபட்டு இருக்காங்க. எந்த நிமிஷம் எந்த கட்சி வெளியேற போறது அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தாவேகா டெல்லியில காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக பாஜகவை கலட்டி விட்டு விட்டு வெளியில் வந்துவிடும் அப்படிங்கிற கருத்துக்களையும் ஒரு சிலர் முன்வைக்கிறாங்க. தமிழக அரசியல் களம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? டெல்லியில எப்படி சார் பேசப்படுகிறது? தமிழக அரசியல் களம் என்பது குழப்பமாக இருக்கிறது, சீரியஸாக இருக்கிறது. தமிழக அரசியல் களத்திற்கு ஒரு விதமான முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஜனவரி மாதம் 2026ஆம் வருடம்தான் ஒரு முயற்சிகள் நடக்கும். அதுவரை நாம் கேளிக்கை பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், காசிப் அடிக்கலாம், வதந்திகள் பரப்பலாம். எதுவும் சரி நடப்பட்டு வராது. கடைசியில ஒரு விஷயத்துல எலெக்ஷன் சினாரியோ மாறினாலும் மாறுங்க. எது இருப்பினும் தமிழக அரசியலை டெல்லியிலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ் வெற்றி கழகம் துணை முதலமைச்சர், அதாவது முதலமைச்சர் இல்லாம நான் பேச மாட்டேங்கிறாரு. நேற்று கட்சிக்கு வந்தவர். அவர் நேற்று கட்சி ஆரம்பிச்சார். அவங்க கிட்ட எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது, கவுன்சிலரும் கிடையாது. ஆனா திமுக பழைய கட்சி, அதுல கூட்டு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதிமுக முழு 210 சீட் வெயிட் பண்ணி, ஆக மொத்தம் இந்த மும்முனை போட்டி, மும்முனை கருத்துகள் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் டெல்லியில் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் 2026 ஜனவரி மற்றும் இப்படித்தான் போய்கொண்டிருக்கும். காரணம், திமுக காங்கிரஸ் அணி உடையாத இருக்கிற மட்டும் சிவா தமிழக அரசியல கட்சி மாறாதுங்க. அந்த டிஎம்கே காங்கிரஸ் உடஞ்சாதாங்க கட்சி மாறுதல் மறக்கும், இல்லாம கிடையாது சார். இப்படியான ஒரு சூழ்நிலையில பரபரப்பு உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் வரக்கூடிய 27ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் வர்றாங்க.
ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் அவருடைய நாணயத்தையும் வெளியிடுறாங்க. மோடியுடைய வருகை தமிழக அரசியல் களத்துல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபடுது. மோடியுடைய வருகை தமிழக அரசியல் களத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது சார்? மோடி வராருன்னு சொன்னாலே இப்போ அப்பாவும் பையனும் ஒண்ணு சேர்றாங்க. இப்ப பாருங்க, இந்த அன்புமணி ராமதாஸை கண்டிப்பாக பாஜக கைவிட தயாராக இல்லை. அதே சமயத்தில் டாக்டர் ராமதாசும் நரேந்திர மோடியுடன் சில முக்கிய தொடர்புகள் வைத்துக் கொண்டிருக்கிறார், சில முக்கிய நபர்கள் மூலம். அது தமிழக அரசியலில் ஒரு சித்தை மாற்றும். தமிழகத்தில் நரேந்திர மோடி வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து கொண்டு ஒரு பொதுக்கூட்டத்தை பேசிவார். அதையும் தவிர இளையராஜா ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் நரேந்திர மோடி. தமிழக சுற்றுப்பிரயாணம் என்பது தமிழக அரசியலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு மாபெரும் திருப்பத்தை கொடுக்கும். தமிழக அரசியலில் ஒரு விளக்கத்தையும் கொடுப்போம். காரணம் என்னன்னா, அங்கேருந்து அவர் மால்தீவ்ஸ் போறாங்க. அப்புறமா மால்தீவ்ஸ் ஏன் போறாரு? இந்தியாவுடைய பாதுகாப்பு சமாச்சாரமாக. சமீப காலமாக வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் கச்சத்தீவை இனாமாக கொடுத்து விட்ட பிறகு கருணாநிதியும் இந்திரா காந்தியும் சேர்ந்து கொண்டு செய்த சதி, கச்சத்தீவை கொடுத்து அதை மீட்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் நரேந்திர மோடி. அதற்கான ஆயத்தங்கள் தான் நரேந்திர மோடி ஆரம்பிப்பார். கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் கச்சத்தீவை மீட்போம் என்று எல்லா கட்சியும் வாக்குறுதியில் இருக்குங்க, பார்த்துட்டே இருங்க. அதை கிளப்பி விட்டது நரேந்திர மோடி தான். காரணம், நரேந்திர மோடி முதல் பிரைம் மினிஸ்டர், இந்தியாவினுடைய பிரதம மினிஸ்டர், யாழ்ப்பாணத்திற்கு சென்றவர். வேற எந்த பிரைம் மினிஸ்டர் போகல. ராஜீவ் காந்தியும் போகல, நரசிம்மராவும் போகல, மன்மோகன் சிங் போகல, வாஜ்பாய் போகல. ஆனால் நரேந்திர மோடி போயிட்டு வந்தார். இந்த பின்னணியில் பார்த்தால் தமிழக அரசியலில் களம் 3 நபர்களை சுற்றித்தான் வருங்க. ஏதி வச்சுங்க. கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டும் திமுக, அதிமுக. ஆனால் 3வது நபராக, பேச்சுக்குரிய சர்ச்சைக்குரிய நபராக நரேந்திர மோடி வந்து விட்டார். பாருங்க, கடந்த 6 மாதங்களாக தமிழகத்தில் எந்த ஊடகங்களை திறந்தாலும் சரி விவாத பொருள் பாஜக, அதிமுக ஒருக்குமா? இருக்காதா? பாஜகவுக்கு ஓட்டு எப்படி வரும்? அண்ணாமலை ஏன் கைட்டி விட்டாங்க? நயினா நாகேந்திரன் ஏன் வச்சுட்டு இருக்காங்க? நயினா நாகேந்திரனுக்கு அண்ணாமலைக்கும் ஆகல, அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கும் ஆகல. பாஜகவை முக்கியப்படுத்தி பண்றாங்க பாருங்க. பாஜக மையப்புள்ளியில் வந்து விட்டது. காரணம், 18% ஓட்டு வாங்கினாலும் சரி, 11% வாங்கினாலும் சரி, மத்தியத்தில் அரசாங்கத்தில் பாஜக இருப்பதனால் அது வந்து விட்டது. அது தவிர நரேந்திர மோடியுடைய அழுத்தம், நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆளுமை மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. போராத குறைக்கு நரேந்திர மோடியினுடைய சென்னை வருகைக்கு முன்னதாக எப்படி நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காள பிரச்சாரத்திலும் தேர்தல் பிரச்சாரத்திலும் பீகார் தேர்தல் பிரச்சாரத்திலும் அடிக்கடி அவர் ஜெய் மாதா, ஜெய் துர்கா, ஜெய் காளி என்று சொல்லுகிறார். இந்த ஜெய் காளி என்பது மகிஷாசுரமர்ஜினி குளிக்கிறது. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி ஜிஷ்ணுதே என்று பாடக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் அங்கு இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நரேந்திர மோடி வருவதை பார்த்து பயந்துடுச்சுங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவா, இன்று காலை நான் கேள்விப்படுகிறேன், சேகர் பாபு அவர்கள் காளி அம்மன் வைத்து கொண்டு அனைத்து காளி அம்மன்களுக்கும் ஒரு டூர் வைக்க போறாங்களாம், டூரிஸ்ட் பஸ். அந்த டூரிஸ்ட் பஸ்ல எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 22 முக்கிய காளி டெம்பிளுக்கு அந்த பஸ் சுத்திட்டு வருங்க. ஏங்க, போன வருஷம் மகாநாடு நடத்தினாங்க முருகனை பத்தி. அதை தவிர 108 வழக்கு பூஜை பண்றாங்க. ஆக மொத்தம் சேகர் பாபு செய்கிறாரோ இல்லையோ, இது கி வீரமணி போன்றவர்களையும் கருப்பர் கூட்டம் போன்றவர்களும் சனாதனத்தை மகன் பேசினான் கண்டித்து, ஆனால் தகப்பனாரோ சனாதனத்தை ஆதரித்து சனாதனத்துக்கு எதிராக கொடுப்பவர்களே சேகர் பாபு மூலமாக காளி அம்மனுடைய டூர் பஸ் போடுறாங்களே. நரேந்திர மோடிக்கு அழுத்தம் தானே அது காரணம். அதை தவிர எடப்பாடி பழனிசாமி ஏதோ பஸ் ஒன்று விட்டாராம். சீஃப் மினிஸ்டர் ரொம்ப கேவலமா சொல்றாரு, பஸ் டூர் ஆபரேட் விட்டாராம். இவர் இன்னும் பெருசா கண்டுபிடிச்சிட்ட மாதிரி பேசுறாரு. ஆனா சேகர் பாபு விடக்கூடிய அந்த காளியம்மன் தரிசன அந்த பஸ் இருக்குது பாருங்க, எல்லாரையும் ஃப்ரீயா கொண்டு போறாங்களோ. எதுக்குங்க? யார் சொல்லிங்க?
அப்ப திராவிட கழகமும் கருப்பர் கூட்டமும் என்னங்க முட்டையில என்ன அவங்க ஒன்னொன்னா பிரிக்கிறாங்களா சார்? இல்ல வாயில முருங்கைக்காயும் வாழைப்பழத்தையும் வச்சிருக்காங்களா சார்? இதுதான் நரேந்திர மோடி. அடுத்த 27ஆம் தேதி தமிழகத்திற்கு வரக்கூடிய நரேந்திர மோடிக்கு வருவதற்கு முன்னதாக திமுக ஜுரம் கண்டு விட்டது. அதுதான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற மாதிரி இந்துத்துவ, ஒரு சாஃப்ட் இந்துத்துவா, மிருதுவான இந்துத்துவா, மெதுமையான இந்துத்துவாவை திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டது என்பதுதான் புகார். அது நரேந்திர மோடியினுடைய சென்னை வருகைக்கு தலையாய்ப்பு, தலப்பா கட்டின மாதிரி ஆடுங்க. சார், இப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக 2 கட்சிகள் மட்டும்தான் இப்போ கூட்டணியில இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதைத்தான் தெரிவிச்சிருக்காங்க. மோடி அவர்களுடைய வருகை மற்ற கட்சி தலைவர்களையும் கூட்டணியில கொண்டு வருவதற்கு பின்னணியில இருக்குமா? மற்ற கட்சி தலைவர்கள் மோடியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கும். எது இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த மட்டில் அமித்ஷாவினுடைய ஒருங்கிணைப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. இது புதியதாக வரக்கூடிய கட்சிகள் அமித்ஷா வரும்பொழுதுதான் அதற்கு ஒரு முடிவு செய்வாரே தவிர பிரதமர் வரும்போது இந்த பிரதமர் வருவது அரசாங்க விழாவிற்கும் ஒரு அரசியல் கட்சி விழாவிற்கும் தான் தவிர இதில் அரசியல் கிடையாது. சார், இப்போ அமித்ஷா வந்தாதான் அதுல இருந்து அரசியல் இருக்கும். அமித்ஷா வந்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சென்னை வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். இன்னும் ஊர்ஜிதமாகவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால் நாடாளுமன்றம் ஆரம்பித்து விட்டது. இனி அவர்களுடைய ஒரு சுற்றுப்பயணம் வெள்ளி சனி ஞாயிறு தான் இருக்குமே தவிர வாரத்தில் இருக்காது. சார், இப்போ வெஸ்ட் பெங்கால் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு எதிராக கடுமையான ஒரு விமர்சனங்களை மேற்கொண்டிருக்காங்க. ஆர்ஜி கேர் மருத்துவமனையில பயிற்சி டாக்டர் வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வுகளை சுட்டிக்காட்டிய மோடி அவர்கள் பெண்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அழுத்த திருத்தமா தெரிவிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோடு சேர்ந்துதான் இப்ப தமிழகத்துக்கும் சட்டமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடக்க இருக்கிறது. அப்ப மோடி வருகை வந்து திமுகவை நேரடியாக தாக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா சார்? பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதி கொடுக்கக்கூடிய பேச்சாளர்கள் பேச்சு குறிப்புகளை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு குழாம் இருக்கிறது டெல்லி பிரதமர் செயலகத்திலும் பாரதிய ஜனதா கட்சியிலும். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலிருந்து சில குறிப்புகளை எழுதி தருகிறார். ஆனால் பிரதமர் தான் பேசுவதை எப்படி அவர் கையாளுகிறார் என்றால், திமுக எம்பி, அதிமுக எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் பேசும்போது கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டும் தவிர என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பாருங்க, பூபேஷ் பேகல் மேல ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்பியும் தமிழகத்தில் மோடி வருவதற்கு முன்னதாகவோ பின்னதாகவோ மீண்டும் அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாஸ்மாக் கதையும் பெருசாகும். சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு அந்த கும்பகர்ணன் மாதிரி தூங்குறாங்களே தவிர என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் காரங்க மோடி வருவதற்கு முன்னதாக அது கோர்ட் மூலமாக, சுப்ரீம் கோர்ட்டில் நிலையாக இருக்கக்கூடியது, அந்த கோர்ட் மூலமாக ஆணை பெற்று அவர்கள் மீண்டும் இதை பெருசுப்படுத்துவார்கள். ஊழலை பற்றி பேசுவார் நரேந்திர மோடி, குடும்ப ஆட்சியை பற்றி பேசுவார் நரேந்திர மோடி. அதனுடைய சித்தாந்தத்தை வேர்கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக அதிகமான கூட்டம் வருவதை கேட்டு நரேந்திர மோடி மிகவும் குஷி அடைந்தார். நரேந்திர மோடியிடம் தெரிவித்த சில முக்கிய குறிப்புகளில் எடப்பாடி பழனிசாமி கடந்த 10 நாட்களாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அவர் சென்று வரக்கூடிய சுற்றுப்பயணத்தில் அதிகமான ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைப்பதை பார்த்து கண்டிப்பாவினர் குஷி அடைந்து விட்டனர். ஒன்னே ஒன்று வச்சுங்க, 4 வருடம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார் என்றால் அந்த பரஸ்பரம் நரேந்திர மோடிக்கும் உதவியது, எடப்பாடி பழனிசாமிக்கும் உதவியது. இப்பொழுது அமித்ஷாவினுடைய ஏப்ரல் மாதத்தில் போட்ட ஒரு கூட்டு அமைப்பினால் தான் விஜயனுடைய கட்சி ஓரத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. விஜய் கட்சி கமல்ஹாசன் மாதிரி ஆயிடுமா அல்லது ரஜினிகாந்த் மாதிரி பல்ட்டி அடிப்பாரா தெரியாது. அவர் இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருவதற்கு முன்னதாக சில பின்னணி தகவல்கள் எனக்கு கிடைக்கின்றன. அதன் மூலமாக வைத்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி சந்திப்பு கண்டிப்பாக 27ஆம் தேதி இருக்கும் என்று தான் திருச்சியில் இருக்கும் என்று நான் கேள்விப்படுகிறேன். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.